எம்பி கலாவிய ஏழை வேடனுக்கு எம்பி நீ தம்பி நீ தோழன் மங்கை கொழுந்து என சொன்ன வாழி நண்பினை உண்ணி மயங்குவார். ஆழ நீர் கங்கை அம்பி கடாவிய ஏழை வேடனுக்கு எம்பி நின் தம்பி நீ தோழன் மங்கை கொழுந்தி என சொன்ன வாழி நண்பினை உண்ணி மயங்குவாள். அந்த முழு இத அப்படியே ஒரு பாட்டில் சொல்லிட்டாங்க. ஆழ நீர் கங்கை, ஆழமான நீரையுடைய கங்கா நதியில அம்பி கடாவிய, அம்பினா தோணி, தோணிகளை ஆயிரம் அம்பிக்கு ஆயிரம். அந்த ஒவ்வொரு வார்த்தையிலையும் சொல்லக்கூடிய விஷயம் ஆழ நீர் கங்கை அம்பி கடாவிய ரேவதி ஏழை வேடனுக்கு, ஏழையாக இருக்கின்ற வேடர் குலத்திலே எளிய குலத்திலே தோன்றிய வேடனுக்கு எம்பி நின் தம்பி, என் தம்பி உன்னுடைய தம்பி, நீ தோழன் மங்கை கொழுந்தி என சொன்ன வாழி நண்பினை. வாழி நண்பு எப்பேற்பட்ட நட்பு, அன்புக்கு உதாரணம்னா அதை நினைக்கும் போதே அதை வாழ்த்தணும்னு தோணக்கூடிய ஒரு அன்பு. வாழி, வாழிங்கிறது இங்க அசைன்னு போட்டிருக்கான். நண்பினை உண்ணி மயங்குவாள் வாழி. வாழிங்கிறது இங்க அசை, அரோ மண் அந்த மாதிரிலாம். வாழி நண்பினை உண்ணி மயங்குவாள், அந்த நட்பை எண்ணி இயங்குவாள். இது அந்த திருமங்கையாழ்வார் வாசகத்திலிருந்து வந்தது அப்படின்ட்டு பொதுவா எல்லா கம்பராமாயண உரையாசிரியர்கள் சொல்றது. எங்கிருந்து இந்த இது கிடைச்சிருக்கு? அதாவது எம்பி என் தம்பி உன் தம்பின்னு சொன்னதெல்லாம் வால்மீகத்துல கிடையாது. இது ஒரு பாசனம் உண்டு. ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி மற்ற அவருக்கு இன்னருள் சுரந்து மாழை மான்மட நோக்கி நின் தோழி உம்பி எம்பி என்று ஒழிந்திலை மற்ற தோழன் நீ எனக்கு இங்கொழி என்ற சொற்கள் வந்து அடியேன் மனத்து இருந்திட ஆழிவண்ண நின் அடியினை அடைந்தேன் அணிபொழில் திரு அரங்க தம்மாரே. பெரியார் பணித்ததுன்னு போட்டார், ஆழ்வார் பேர் போடல. திருமங்கை ஆழ்வார் பாசனம். இது அற்புதமான பாசனம். ஏழை ஏதலன் என்ன அற்புதமான பாசனம். ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி. இது திருமங்கை ஆழ்வார்ல ஒரு பெரிய ரொம்ப ரெலவன்ஸ் உள்ள ஒரு பாசனம். ஏன்னா திருமங்கை ஆழ்வார் கள்ளர் குலத்தை சேர்ந்தவர். கள்ளர்கள்ன்றவங்க இப்ப மதுரை கள்ளர்கள் வேற. உண்மையில அவங்க ஒரு மரியாதைக்குரிய குலம் தான், ஆனா ரொம்ப கொடுந்தொழிலுடைய. அதாவது கள்ளர்கள்ல அரசர்களே இருந்திருக்காங்க. திருமங்கையாழ்வாரே அரசர், அவர் அரசரா இருந்தவரையும் ஆட்கொண்டார். ஆனா ஏழை ஏதலன் கீழ்மகன். வைணவத்துல எல்லா சமூகத்தை சேர்ந்த மக்களையும் சேர்த்து அவங்கள பக்தி இயக்கத்துக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு இருக்கும்போது அந்த மனதில் வைத்து அந்த மாதிரி ஒரு பாட்டு எழுதுறாங்க. ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி மற்ற அவருக்கு இன்னருள் சுரந்து அப்படின்ட்டு. இப்ப கூட அந்த பெரிய இந்த சோசியல் ஈக்குவாலிட்டி இது பண்ணும்போது ராமனையும் குகனையும் அப்படி தழுவிக்கிற மாதிரி ஒரு படம் நீங்க பாத்துருப்பீங்க. தமிழ் Hindu.com எல்லாம் கூட அந்த படத்தை பேனர் எல்லாம் பண்ணிருப்போம். அப்படியே இப்படி தாடியெல்லாம் வச்சுட்டு குகன் அந்த வேடர்களுக்குரிய அம்பெல்லாம் வச்சுட்டு இருப்பான். ராமன் அப்படியே தழுவிக்கிற மாதிரி அப்படியே கண் மூடிட்டு இருப்பான் குகன். ரொம்ப அழகான படம். அது நார்த் இந்தியன் பிக்சர். ஆக்சுவலி இந்த பாட்டினுடைய ஒரு இது மெய்த்ததாலை விரும்பின நீட்டிய கைத்தலன்களை கைகளை நீக்கி வேறு உய்த்த போது தற்பையில் ஒன்பதம் வைத்த வேதியை செய்தி மனம் வருவார். மெய்த்த தாதை விரும்பினன் நீட்டிய கைத்தலங்களை கைகளில் நீக்கி வேறு உய்த்த போது தருப்பையில் ஒன்பதம் வைத்த வேதிகை செய்தி மனக்கொள்வாள். இத கல்யாணத்துல நடந்த ஒரு சடங்கை நினைச்சு பார்க்கலாம். மெய்த்த தாதை, மெய்த்தனா சத்திய விரதத்தை உடைய தந்தையாகிய ஜனகன் விரும்பினன் விருப்பமுள்ளவராகி நீட்டிய பிடித்து கொடுத்த பாணி கிரகணம் நீட்டிய கைத்தலங்களை, அவர்கள் விரும்பி பிடித்து கொடுத்த கைகளை அவரது கைகளிலிருந்து விடுத்து ஜனகனுடைய கையிலிருந்து விட்டு இவருடைய கையை பிடிக்கிறதுக்காக வேறு உய்த்த போது, அதாவது அவரது கை ராமபிரான்
வேறு உய்த்த போது வேறொரு வைதிக காரியத்தை நடத்தும் பொழுது தருப்பையில் 9 வைத்த வேதிகை செய்தி. தருப்பையை போல பரிசுத்தமாகி, தருப்பையில் 9 தருப்பையில் போல வள் போல பரிசுத்தமான இவருடைய கால வைத்த வேதிகை செய்தி. அவருடைய காலை பிடித்து, அதாவது ஜனகன் கையை பிடிச்சு கொடுக்கிறான் ராமனுக்கு, ராமன் இவருடைய காலை பிடித்து அந்த அம்மி மேல வைக்கிறான். அது ரெண்டையும் அவன் நினைச்சு பார்க்கிறான். 9 வைத்த வேதிகை. ஆமா, அதாவது ராமன் அவருடைய காலை பிடித்து வைத்த வேதிகை செய்தி, அது பாணி கிரகணத்தையும் அம்மி மிதிக்கிறதையும் நினைச்சு பார்க்கிறான். வேதிகை செய்திங்கிறது வேதிகைன்னா யாக வேதிகை இல்லையா? பாணின்னா என்ன? சக்கரபாணி, தண்டபாணி, பாணி கிரகணம், நான் கையை பிடிக்கிறது. இவர் ஜெயமோகன் அந்த மகாபாரத இதை நடத்தும் போது ஆமா கைப்பிடித்தல், அதே மாதிரி கன்னியாதானம், மகற்கொடை, இந்த மாதிரி எல்லாம் இந்த வைதிக வார்த்தையெல்லாம் தமிழ் படுத்தி எழுதியிருக்காரு அந்த ஒரு இதுல. தேமலர் செட்டி உரிமைசால் வரம்கொல் பொன்முடி தம்பி வணைந்திதன் திறங்கு செஞ்சடை கட்டிய செய்யினைக்கு இறங்கி ஏங்கியது எண்ணி இறங்குவான். உரங்கொள் தேமலர் சென்னி உரிமைசால் வரங்கொள் பொன்முடி தம்பி வணைந்திலன் திறங்கு செஞ்சடை கட்டிய செய்வினைக்கு இறங்கி ஏங்கியது எண்ணி இறங்குவாள். உரங்கொள் சிறப்பை கொண்ட தேமலர் தேன் ததும்பும் பூக்களை சூடிய சென்னி உரிமைசால், அதாவது சிரசில் வைப்பதற்கு, சென்னினா தலையிலே வைப்பதற்கு, உரிமைசால் பொன்முடி சிரசிலே வைப்பதற்கு உரிமையுடைய அந்த கிரீடத்தை தம்பி வணைந்தில, தம்பியாகிய பரதன் சூழவில்லை. அதுக்கு பதிலாக என்ன செஞ்சான்? திறங்கு செஞ்சடை கட்டிய செய்வினைக்கு அந்த கிரீடத்தை வச்சுக்காம அவனும் ஒரு சடையை கட்டி கொண்டு வந்து அந்த தொழிலுக்காக இறங்கி, அதை பார்த்து ராமன் இறங்கியதை எண்ணி இவள் இறங்கினான். இறங்கி ஏங்குவது எண்ணி இறங்குவான். வரம் கொள்ளுங்கிற வார்த்தையை விட்டுட்டாரு இங்க இதுல உரையில. அதாவது வரமாக கைகை பெற்று தந்த பொன்முடி தம்பி வணைந்தல். உரிமைசால் வரங்கொள் பொன்முடி, அவள் வரமாக கொல்லப்பட்ட அந்த பொன்முடியை அவன் அணிந்து கொள்ளு. இந்த பாட்டு ரொம்ப அழகா இருக்கு. ஏன்னா அந்த கட்டத்துல பரதன் வந்த போது ராமனும் சீதையும் பேசினதா குறிப்பு இல்லை. இப்போ வந்து அவ தனிமையில அவர் வந்திருக்கா, அவர் கிளம்பி போன அப்புறம் அந்த மாதிரி இங்க பறித்த செல்வம் ஒழிய படரும் நாள் அழுத்தி வேதியர் காண்குலம் ஈந்தவன் கருத்தின் ஆசை கரையின்மை கண்டிரை சிரித்த செய்கை நினைந்து அழும் செய்யும். வால்மீகத்துல இருக்கு நினைக்கிறேன், இதுல உத்தரகாண்டத்துல இருக்காங்க. பறித்த செல்வம் ஒழிய படரும் நாள், அதாவது ராமர் வனவாசத்துக்கு போறதுக்கு முந்தி பறித்த செல்வம், பறித்தான தாங்குதற்குரிய, தங்களுக்கு உரிய செல்வத்தை இழந்து நம்மை விட்டு நீங்க படரும் நாள், வனவாசத்திற்கு செல்கின்ற நாளிலே, அப்ப வந்து ராமர் வந்து தானங்கள் எல்லாம் பண்ணிட்டு வனவாசத்துக்கு போறார் அப்படின்னு ஒரு குறிப்பு. அருத்தி வேதியருக்கு காட்டுக்கு போகும்போது தானம் யாத்ரா தானமும் இருக்கு. அவரு முடிசூட போறாருன்னு போது கை கோசலை தானம் கொடுக்கறதா இருக்கு. அதுவும் இருக்கு. இதுவும் இல்ல வனவாசத்துக்கு போறது தானம் கொடுத்தாருன்னு இருக்கு. இல்ல அதுல இதுல ஒரு செய்தி தான் முக்கியம். அருத்தி வேதியருக்கு ஆண்குலம் ஈந்தவன், அதாவது தானம் பெற வேண்டும் என்ற ஆசை உடைய, அருத்தினா ஆசை கொண்ட வேதியர்களுக்கு ஆண்குலம் ஈந்தவன், பசுக்களை தானம் கொடுத்து கொண்டே இருந்தான் ராமன். அப்ப
கருத்தின் ஆசை கரையின்மை கண்டு இறை சிரித்த செய்கை நினைத்து அழும் செய்கையா. அப்ப வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட அந்தணன் வரான், அவனுக்கு உனக்கு எவ்வளவு பசு திரிசரணம் இல்லையா, ஏதோ ஒரு அந்த ஒரு தடியை வீசி எறிந்து அந்த தடி எங்க விழுறதோ அது வரைக்கும் எத்தனை பசுக்கள் நிற்க முடியுமோ அவ்வளவு பசு வேணும் எனக்கு அப்படின்னு கேட்பான். அவன் வந்து மெலிஞ்சு போய் சாப்பிடாம அவனுக்கு எவ்வளவு தூரம் அவனால தடி வீச முடியும். அதனால அது வந்து ராமனுக்கு சிரிப்பு வந்தது, ஏன் இவ்வளவு பேராசைப்படுறாங்க அப்படின்னு. இறை சிரிப்பு கொஞ்சம் கருத்தின் ஆசை கரையின்மை கண்டு, அவருடைய ஆசையினுடைய கரையின்மை கண்டு இறை சிரித்த செய்கை, சிறிது ராமன் சிரித்த செய்கையை நினைத்து அழும் செய்கையா. இது தொடர்ந்து அந்த வீங்கும் தோல் மெலிந்தாள், இங்க முந்தின பாட்டுல இறங்கி இறங்குவாள், அந்த மாதிரி அந்த ஒற்றுமையும் இதையும் காமிச்சுக்கிட்டே வர. மழுவின் பாலினன் மன்னரை மூவடு பொழுதில் நூறி புலவுரு முன்னின் நீர் முழுகி நான்தவ மீன்கொடு மூறிவில் தழுவும் மேன்மை நினைந்துயிர் சாம்புவாள். மழுவின் வாளினன் அப்படின்னா மழுவாகிய ஆயுதத்தினால், மழுனா கோடாய் பரசுராம், பரசு ஆயுதத்தினால மன்னரை மூவெழு பொழுதில் நூறி, மன்னரைனா சத்திரிய குலம், சத்திரிய குலம் முழுவதையும் மூவெழு பொழுது 21 தடவை சத்திரியர்களை அழிச்சார் புராணம் இல்லையா. 3 7 21, 21 தலைமுறை சத்திரியர்களை அழித்து பொழுதின் நூறி புலவு உரு புண்ணின் நீர், அவர்களுடைய அந்த புலால் உடலை புலால் நாற்றம் பொருந்திய புண்ணின் நீர் ரத்தம் நீரில் மூழ்கினார். அந்த நீராலேயே அதிலே செய்த அந்த தவ மொயங்கோடு, அப்பேற்பட்ட தவ வலிமையோடு இப்படி 21 தலைமுறை சத்திரியர்களை அழித்து அவர்களுடைய மாமிசம் ஊறிய அந்த ரத்தத்துல ஸ்நானம் செய்த தவ வலிமை கொண்ட பரசுராமனுடைய மூரிவில் தழுவும் மேன்மை, அப்பேற்பட்ட பரசுராமனுடைய வில்ல ரொம்ப லாகவமா எடுத்து அதை தழுவிக்கொண்ட அவனுடைய வலிமையை எண்ணி நினைத்து உயிர் சாம்புவாள், உயிர் ஒடுங்குவாள். அப்பேற்பட்ட வலிமையுடையவன் என்னை இன்னும் காப்பாற்ற வரலையே என்று வருது. ஏக வாழிய விந்திரன் செம்மல் மேல் போக ஏறி அதுகன் பொடித்தனாள் காக முற்றுமோர் கண்ணிலவாகிய வேக வேன்றியை தந்தலை மேல் கொள்வாள். ஏக வாழி அவ்விந்திரன் காதல் மேல் போக ஏறி அது கண் பொடித்த நாள் காகம் முற்றும் ஓர் கண்ணிலாகிய வேக வென்றியை தந்தலை மேல். இது அந்த காகாசுர எடுத்தாங்க. அதாவது ஏகவாளி ஒப்பற்ற ஒரு அம்பை, ஏகவாளினா ஒரு அம்பை அவ்விந்திரன் காதல் மேல், இதுல இந்திரன் செம்மல் மேல்னு போட்டிருக்கோம். செம்மல் தான் கரெக்டா இருக்கு. இந்திரனுடைய குமாரன் ஜெயந்தன் காதலன் மேல் தான் அது கரெக்ட், ஆனா அது சந்தத்துக்கு போறது. செம்மல் இந்திரன் செம்மல் மேல், இந்திரனுடைய குமாரனாகிய ஜெயந்தன் மேல போக அது செல்லும்படி ஏவி, அப்படி அவன் ஏவவும் அது கண் பொடித்த நாள், அந்த அந்த அம்பு அந்த காக்கையினுடைய ஒரு கண்ணை அழித்த அந்த நாளிலே காகம் முற்றும் ஓர் கண்ணிலவாகிய, எல்லா காக்கைகளும் ஒரு கண்ணில்லாமல் போன வேக வென்றியை, அந்த உக்கிரமான அவனுடைய வெற்றியை தன் தலைமேல் கொள்வாள், தன் தலைமேல் கொண்டு கொண்டாடுவாள். இந்த காகம் முற்றும் ஒரு கண்ணில வாக்கியங்கள்லாம் ஒரு மாதிரி ஃபோக்கிஷ் இதுவா இருக்கு. அது வால்மீகியில கூட இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த காகை இது பண்ண இது வருது சுந்தர காண்டத்துல தான் வருது. அது அந்த இன்சிடென்ட் ஆரண்ய காண்டத்துல எங்கேயுமே சொல்லப்படலை. சீதை வந்து அதை நினைச்சு பாக்குறா, அப்படி சிறுகாக்கை முறைகீண்ட இத்தகனே ராமாவோ என்னவயம் என்ன அவன் அதன் கண்ணை அறுத்ததும் ஒரு அடையாளம். அது பெரியாழ்வாருடைய பாசுரப்படி ராமாயணம் படிச்சிருக்கேன். நாம இப்போ ராமாயணம் வந்து ராமாயணம் ஒரு கதையை வச்சுட்டு அதை வச்சு ஒவ்வொரு வரிகளை மட்டும் எடுத்து இது பாசுரப்படி ராமாயணத்துல அது வருது. அதோட முக்கியமா இதுல பெரியாழ்வார் அந்த 10 அடையாளம் சொல்றாரு இல்லையா,
அதுல இருந்து தான் அல்லியம்பூ மலர்போதாய் அடிபணிந்தேன் விண்ணப்பம் அப்படின்னு ஆரம்பிக்கும். அதுல மல்லிகை மாலை கொண்டாங்க ஆர்த்ததுமோர் அடையாளம். நாம போன நீங்க போறது பேசணும் அந்த பாட்டு. அதுல நிறைய 10 பாட்டு வரும். அது வந்து ஹனுமன் சொல்லக்கூடிய அடையாளம். அது அடுத்த வாரம் தான் வரும். அதுக்குள்ள அந்த பாசுரங்களை பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வரலாம், இல்ல அதை படித்துட்டு வரலாம். வெவ்விராதனை மேவரும் தீவினை வவ்வி மாற்றரும் ஜாபமும் மாற்றிய அவ்விராமனை உன்னிதன் ஆலையில் செவ்விராதனர் ஓய்ந்துடல் தேம்புவாள். வெவ்விராதனை விராதனை கொடிய விராதன் வெவ்விராதனை மேவரும் தீவினை வவ்வி, அதாவது கொடிய விராதனுடைய மேவரும் அவன் மேல் வரும் தீவினை வவ்வி அவனுடைய பாவச் செயலை நீக்கி மாற்றரும் சாபமும் மாற்றிய நீக்குதற்கரிய சாபத்தையும் நீக்கி அருளிய அவ்விராமனை உண்ணி அந்த ராமனை எண்ணி பார்த்து தன் ஆருயிர் செவ்விராது தன்னுடைய ஆருயிரானது செவ்வே இல்லாமல் செவ்விராது உணர்வோய்ந்து உடல் தேம்புவாள், உணர்வும் ஓய்ந்து உடல் வருந்துவாள். இருந்தள் தீசடை என்னும் இன்சொலின் திருந்தினாள் ஒழியமற்றிருந்த தீவினை அருந்திரல் அரக்கியர் அல்லும் நல்லுற பொருந்தலும் துயில் நரை களி பொருந்தினார். இருந்தனள் திரிசடை என்னும் இருந்தனள் ஓகே திருசடை என்னும் இன்சொலின் திருந்தினாள் ஒழிய மற்றிருந்த தீவினை அறிந்திரல் அரக்கியர் அல்லும் நல்லுற பொருந்தலும் துயில் நரை களி பொருந்தினார். இருந்தனள் இவ்வாறாக சீதை புலம்பிக் கொண்டு இருந்தாள். திரிசடை என்னும் இன்சொலின் திருந்தினாள் ஒழிய திரிசடை என்று சொல்லப்படக்கூடிய இனிய சொற்களால் இன்சொலின் திருந்தினாள் இனிய சொல்லுதலில் நல்ல சீர்மையுடைய திரிசடை என்பவளை தவிர மற்றிருந்த தீவினை அருந்தினார் தான் திருந்தி விட்டார். திரிசடைய சொல்ற அந்த இடத்துல திருந்திய தப்பு செய்து திருந்தினாள் அர்த்தம் இல்ல, திருந்துதல்ல திருத்தமான ரிஃபைன்ட். இங்க வந்து சீர்திருத்தின போட்டிருக்காரு. இனிய சொல்லுதலில் சீர்திருத்தின நல்ல திருத்தமாக பேசக்கூடிய. என்ன சத்தம் வருது? அது ஏன் மொபைல்? தீவினை அருந்திரல் அரக்கிய தீவினை தீவினை பொருந்திய அந்த அரக்கிகள் அனைவரும் அல்லும் நல்குற பொருந்தலும். இரவு வந்த பிறகு அவர்கள் எல்லாரும் நல்குற துயில் நரைக்களி பொருந்தினார். தூக்கமாகிய மதுவை உண்டு அதனால் மயக்கமடைந்தார்கள். இது நல்லா இருக்கும். துயில் நரைக்களி பொருந்தினார். அவங்க வந்து துயிலையும் மதுவையும் ஒன்று சேர அருந்தி தூக்கி விட்டார்கள். இந்த த்ரிஜடா இப்ப நான் இதில் போயிருந்தேன் இந்தோனேஷியா ட்ரிப்ல 2 ராமாயண இது பார்த்தேன். ஒன்று வந்து ஒரு நாட்டுப்புற கலை வைக்கணும் கச்சக் டான்ஸ் அப்படின்ட்டு வீடியோஸ் போடுறேன், இன்னும் எடிட்லாம் பண்ணி போடுறேன். அது உலுவாத்துங்கிற இடத்துல பாலியில பார்த்தேன். பாலியினுடைய ஒரு நாட்டுப்புற இது. அப்புறம் யோகியகர்த்தால அந்த பிரம்பனான் டெம்பிளுடைய பேக்யார்ட்ல பெரிய ராமாயணா பேலே 2.5 மணி நேரம் 200 ஆக்டர்ஸோட கிராண்ட் ஈவெண்ட் அது பார்த்தேன். 2லயுமே த்ரிஜடா வந்து ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம். அவங்களுடைய ராமாயணமே வந்து 6 காண்டத்துல தான் ஆரம்பிக்குது. அந்த 2வது பேலன்ஸ் சுற்றிலாம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதாவது அவங்க வந்து அதை பிளே பண்ணல. இந்த கெச்சக் டான்ஸ் வந்து வனவாசத்துல இருந்து தான் ஆரம்பிக்குது. ராமனும் சீதையும் காட்டுல இருக்காங்க. குறிப்பா அந்த அதுக்கப்புறம் ராவணன் வர்றது எடுத்துட்டு போறது ஹனுமானுடைய இது அதைத்தான் அவங்க திருப்பி செலிப்ரேட் பண்ணி நடிக்கிறாங்க. அதுல 2லயுமே த்ரிஜடா வந்து ரொம்ப முக்கியமான கேரக்டர். இன்ஃபேக்ட் சீதையை தவிர அடுத்து வர்ற மெயின் ஃபீமேல் கேரக்டரே த்ரிஜடா தான். சீதை வந்து அசோகவனத்துல இருக்கும்போது சீதையும் த்ரிஜடி அவங்களுடைய அந்த டான்ஸ் மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி ஃப்ளோயியா இருக்குல்ல. அது மியூசிக் வரும், அது ஒரு மாதிரி ஃப்ளோயி டான்ஸ். அந்த காஸ்டியூம் எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க. சீதையுடைய புடவை எல்லாம் அப்படியே இதாகிற மாதிரி. சீதை வந்து வனவாச கோலத்துலாம் கிடையாது, கிரீடத்தோடலாம் தான் இருப்பான். சீதை ராமர் எல்லாரும்
அது த்ரிஜடா வந்து அது பேரை சொல்லி சொல்றாங்க, த்ரிஜடா த குட் மெய்டன் ஆஃப் சீதா. அவளுக்கு வந்து இப்படி நல்லுரை சொல்லிட்டே இருந்தா அசோகவனத்துல. இந்த சீதையுடைய சோகம் வரும்போதுலாம் ரொம்ப ஒரு சோகம் தகும்பக்கூடிய மியூசிக் அவன் அசோகவனத்தில் இருக்கும்போது அது எல்லாமே அந்த நாடகத்தில் வருது. ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணல, ஏன்னா அது அவ்வளோ ரெக்கார்டிங்கில் ரொம்ப கிளியராக வரல. இந்த நாடகத்தை கொஞ்சம் சில பார்ட்ஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெப்பில் போய் தேடினாலே கிடைக்கும். அந்த செகண்ட் ராமாயண பேலட்லேயும் கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அது ரெண்டுலேயுமே இங்கே ஒரு முக்கியமான பாத்திரமா வந்தான். ஆயிடை திரிசடை என்னும் அன்பினால் தாயினும் இனியவள் தன்னை நோக்கினாள் தூயை நீ கேட்டி என்று என் துணைவியாம் என மேயதோர் கட்டுரை விளம்பல் மேயினாள். ஆயிடை அப்பொழுது திரிசடை என்னும் அன்பினாள், திரிசடை என்று சொல்லக்கூடிய அன்பு கொண்டவள் தாயினும் இனியவள் தன்னை நோக்கினாள். நல்லவளாகிய திரிசடை என்கிற அன்பினாள் தன்னை, ஆயிடை திரிசடை என்னும் தாயினும் இனியவள் அன்பினாள் தன்னை நோக்கினாள். அவளை சீதை பார்த்தாள். தூயை தூயவளே நீ கேட்டி, நீ கேட்பாயாக என் துணைவியாம் என எனக்கு தோழியாவாய் என்று சொல்லி மேயதோர் கட்டுரை விளம்பல் இந்த கீழ்கண்ட சொல்லி ஒரு நன்மொழியை சொல்ல தொடங்கினாள். நலந்துடிக்கின்றதோ நாம் செய் தீவினை சலந்துடித்து இன்னமும் தருவது உண்மையோ பலந்துடி மருங்குலாய் புருவம் கண்ணுதல் வலந்துடிக்கின்றில வருவது ஓர்கிலே. எங்க இருக்கு? நலம் துடிக்கின்றதோ நான் செய் தீவினை சலம் துடித்து இன்னமும் தருவது உண்மையோ. அதாவது நலம் துடிக்கின்றதோ, இந்த இடத்துல துடித்தல் அப்படின்னா விரைகின்றதோன்னு அர்த்தம். நன்மை நன்மை துடி துடித்துக் கொண்டு என்னை நோக்கி வருகிறதோ, நலம் துடிப்பா வேகமாக. அந்த கன்னடத்துல கூட துடின்னா வேகமா தானே. நலம் துடிக்கின்றதோ வேகா உண்டு, வேற வார்த்தை நிச்சயமா இருக்கும். நலம் துடிக்கின்றதோ நான் செய் தீவினை, நான் முன்பிறப்பிலே செய்த தீவினையுடைய சலம் சலம் துடித்து இன்னமும் தருவது உண்மையோ. அதாவது தீவினையும் நான் முன்பிறப்பிலே செய்த தீவினையும், தீவினை சலம் துடித்து தீவினையுடைய பயன் துடித்து அதுவும் விரைந்து வந்து இன்னமும் தருவது உண்மையோ, இன்னும் என்னை வருத்தி கொண்டிருப்பதும் உண்மையோ உண்மையாகும். அதாவது கனவை சொல்றதுனால இதனால நல்லது நடக்க போகுதா இல்ல என்னோட தீவினை கண்டினியூ ஆக போகுதான்னு அதேதான். பொலம் துடி மருங்குலாய் அழகிய உடுக்கை போன்ற இடையை உடையவளே. துடினா உடுங்கிறது சாரி அதுதான் கன்னடா. சோமன துடி, சோமன துடி அந்த துடி சிவராம் கரந்தோடைய நாவலுடைய பேர் இல்லையா, சோமன துடி. பொலந்துடி மருங்குலாய் இடையை உடையவளே புருவம் கண் நுதல் வலம் துடிக்கின்றில வருவது ஓர்கிறேன். என்னுடைய புருவமும் கண்ணும் நெற்றியும் வலப்பக்கம் துடிக்கவில்லை, அது இடப்பக்கம் துடிக்கிறதுன்னு அர்த்தம். வலப்பக்கம் துடிக்கல, இடப்பக்கம் துடிக்கிறது. இனி வருவது ஓர்கிறேன், இதனால் என்ன பயன் உண்டாகுமோ தெரியவில்லை. நீங்க சக்கரவர்த்தி திருமகன் படிச்சீங்கன்னா இடது கண் துடித்தது அப்படின்னு ஒரு அத்தியாயத்துக்கு பேர் வச்சிருக்காங்க. அந்த அத்தியாயத்தோட பேர் இடது கண் துடித்தது. இன்னும் ஞாபகம் இருக்கிறேன். வாய்ப்பே அமையல சக்கரவர்த்தி இப்ப ஒரு சாப்டரோட டைட்டில் வந்து இடது கண் துடித்தது. இப்போ வந்து சித்திர ராமாயணத்துல பாக்கி இருக்கிற 4 காரணம் யாராவது வாங்கி கொடுத்தா சந்தோஷப்படுவேன். கண்டிப்பா நான் சார் இதே சரி ஐயோ அதுதான் வேணும், அதுதான் முதல்ல பண்ணுவாங்க, ஸ்கேன் பண்ணிடும்.
விகடனது அப்படியே இருக்கு. அதை எடுத்து நான் படிச்சுட்டு கொடுத்துருக்கேன். நீங்க எடுத்துன்னு வாங்க கண்டிப்பா. அப்புறம் வினுவுடைய அந்த சித்திர ராமாயணம் இருக்குல்ல, வினு படம் வரைஞ்சு வினு இல்ல அந்த படம் வரைஞ்ச ஒரு பேரு சித்திரபாலாவோ ஒரு பேர். நீங்க சொன்னது வேற, நான் சொல்றது வேற. இன்னொரு குழந்தைகளுக்கானது ரொம்ப அருமையான படங்களோட சித்திர ராமாயணம் அப்படின்ட்டு பக்கம் ஒரு 15 பக்கம் 20 பக்கம் தான் ராமாயணத்தில் உள்ள. இப்ப அமர் சித்திர கதா மாதிரியே தான், ஆனா அது வந்து ட்ரெடிஷனலா இருக்கிற அந்த வினு வரைஞ்ச படங்கள் ரொம்ப அற்புதமா இருக்கும். இப்ப அமர் சித்திர கதால உள்ள படங்கள்லாம் ஒரு ரெகுலர் காமிக்ஸ் படம் மாதிரி இருக்குல்ல, இதுல வந்து அந்த ராமன் சீதை அவங்களுடைய முகம் எல்லாமே அந்த நம்மளுடைய சிற்பங்கள் ஓவியங்கள்ல இருக்கிற மாதிரி இருக்கும். பிரமாதமா இருக்கும். ஹனுமார்லாம் இப்படி ஒரு தலைப்பாயெல்லாம் கட்டிட்டு அப்படி அந்த ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்றது ஆயில் பெயிண்ட் மாதிரி பெயிண்ட்ல வரைஞ்சது. அமர் சித்திர கதாலெல்லாம் ஜஸ்ட் ஒரு லைன் டிராயிங் உண்மையான பெயிண்டிங் மாதிரி இருக்கும். ரொம்ப அழகா இருக்கும். அதுல வந்து அந்த குகன் வந்து ராமரை ஓட்டிட்டு போற அந்த படகு வந்து அன்னபக்ஷி மாதிரி வாஞ்சிப்பாரு. ஏன்னா பறவை போல விரைந்தது அப்படின்னு மட அன்ன கதியது சில அதை வந்து ஒரு அன்ன பறவை மாதிரியே வரைஞ்சிருப்பாரு அந்த படத்துல. அந்த டெக்ஸ்ட் வந்து குகன் அவ்வளவு அழகான படம். அது வந்து அரவிந்தன் கிட்ட இருக்கு, அரவிந்தன் நீலகண்டன் கிட்ட இருக்கு. அதை ஸ்கேன் பண்ணி தர சொல்லியிருக்கேன் 20 பக்கத்தையும். அது வந்து நம்ம கலர் பிரிண்ட் அவுட் எடுத்து நல்ல இந்த போட்டோ பேப்பர்ல கலர் பிரிண்ட் அவுட் எடுத்து புக்காவே ஆக்கி வச்சோம். கிடைக்க மாட்டேங்குது, அவுட் ஆஃப் பிரிண்ட். அவ்வளவு நல்ல புத்தகங்கள்லாம் இப்ப அவுட் ஆஃப் பிரிண்ட். அது கலர் புத்தகம். ஆமா, ஃபுல் கலர். ஓகே, அப்படின்னா அந்த பிரிண்ட்ல இருக்க வாய்ப்பே இல்லை தமிழ்ல. இல்ல ரொம்ப அழகான கலர். நான் சின்ன வயசுல பல தடவை படிச்சிருக்கேன். அதை எடுத்து பார்ப்போம். அந்த படங்கள் அவ்வளவு அழகா இருக்கும். முனியோடு மிதிலையின் முதல்வன் வந்த நாள் முனியோடு மிதிலையின் மிதிலையில் அர்த்தங்க. மிதிலையின் முதல்வன் வந்த நாள் துணியரு புருவமும் தோளும் நாட்டமும் இனியன துடித்தன, ஈண்டும் ஆண்டன நனி துடிக்கின்றன ஆய்ந்து நல்குவாய். முனியோடு மிதிலையில் முதல்வன் வந்த நாள் விஸ்வாமித்திர முனிவனோடு கூடி மிதிலையிலே அவர் வந்த பொழுது முதல்வன் வந்த நாள் என்ன ஆச்சு? துணியர் புருவமும் குற்றமற்ற எனது புருவமும் தோளும் நாட்டமும் விழிகளும் இனியன துடித்தன, இனிமையை விளைவிப்பன. வாய் துடித்தன இடப்பக்கம் துடித்தன அர்த்தம். ஏன்னா வலப்பக்கம் துடித்தா தீய சகுனம். இனியன துடித்தன, ஈண்டும் ஆண்டு என நனி துடிக்கின்றன. இப்பொழுதும் அதே போல இப்பொழுதும் அதே போல நனி துடிக்கின்றன, நன்றாக இடம் துடிக்கின்றன. ஆய்ந்து நல்குவாய். இதனுடைய பலன் என்ன என்பதை நீ ஆராய்ந்து சொல்வாயாக. மறந்தனின் இதுவும் ஓர் மாற்றம் கேட்டியால் அறந்தரு சிந்தை என் ஆவி நாயகன் பிறந்தவார் முழுவதும் தம்பியே பெற துறந்து தான் புகுந்த நாள் வளர்ந்துவித்ததா. மறந்தனன் முன்பே சொல்ல மறந்து விட்டேன். இதுவும் ஓர் மாற்றம் கேட்டியா. இன்னும் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு, அதையும் கேளு. இந்த ஒரு வார்த்தையையும் கேட்பாய். அறம் தரு சிந்தை என் ஆவி நாயகன் பிறந்த பார் முழுவதும் தம்பியே பெற துறந்து கான் புகுந்த நாள் வலம் துடித்ததே. என்னுடைய ஆவி நாயகன் ஆகிய ராமன் பிறந்த பார் முழுவதும் உடன் பிறந்த தம்பி அவனே பெற துறந்து இந்த ராஜ்யத்தை துறந்து கால் புகுந்த நாள், காலகத்திற்குள்ளே புகுந்த நாளிலே வலம் துடித்த நாள். அது வலப்பக்கம் துடித்தது, அதாவது தீமை விளைய போகுது. நஞ்சனையாம் மனத்திழைக்க நன்னிய வஞ்சனை நாள் வளந்துடித்த வாய்மையால் எஞ்சல ஈண்டுதான் இழந்துடித்ததால் அஞ்சல் என்று இறங்குதற்கு அடுப்பதி யாது என்றான். நஞ்சு அணையான் வனத்து இழைக்க நன்னிய வஞ்சனை நாள். வஞ்சனை இழைக்க நன்னிய நாள் அப்படி பிடிக்கிறது. நஞ்சு அணையான், நஞ்சு போன்ற ராவணன் வனத்திலே வஞ்சனை இழைக்க நன்னிய நாள், வஞ்சனை செய்வதற்காக புகுந்த நாளிலே வலம் துடித்த, அது வலப்பக்கம் துடித்தது. வாய்மையால் எஞ்சல, உண்மையான வினைப்பயனால் இவை குறையாதவையாயின அப்படிங்கிறார்.
ஈண்டு எஞ்சல ஈண்டு தாம் இடம் துடிக்குமா. அதே குற்றமற்ற உறுப்புகள் கீழே விளக்கம் கொடுத்திருக்காரு. எஞ்சலன்னா ஒவ்வொரு கட்டத்திலையும் நல்லது நடக்க போது கெட்டது நடக்க போகுதுன்னு இந்த உறுப்புகள் எனக்கு காட்டிக்கொண்டே இருந்தாங்க. எப்பவும் எனக்கு அந்த சிக்னல் வந்துட்டே இருந்தது. இப்ப வர சிக்னல் நல்லதா அப்படிங்கிற மாதிரி. இடம் துடித்ததால் அஞ்சல் என்று இறங்குவாய் அடுப்பது யாது என்றாள். பயப்படாதே என்று சொல்லி. ஓகே, இவன் என்ன சொல்றாங்கன்னா, இது வரைக்கும் எல்லாம் கரெக்டா வலது பக்கம் துடிச்ச போது இப்படி, இடது பக்கம் துடிச்ச போது இப்படின்னு என்னால சொல்ல முடிஞ்சது. இப்போ வந்து எனக்கு இடது பக்கம் துடிக்குது, அப்படின்னா நன்மை வரணும். எனக்கு என்ன நன்மை வர முடியும் இங்க அப்படிங்கிற மாதிரி திருசரி ரொம்ப அவன் இருக்கிற சூழ்நிலையில ஒரு நல்லது நடக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கூட இல்லை. ஒருவேளை அதை மாறி துடிக்குதோ அப்படிங்கிற அது ரொம்ப அழகா இருக்கு. இந்த அந்த மனோநிலை வந்து ரொம்ப பிரமாதமா இது பண்ணிருக்காங்க. என்றலும் திரிசலை இயந்த சோபனம் என்று இது என்று நன்று என நயந்த சிந்தையால் உன் துறை கணவனை உறுதல் உண்மையால் அன்றியும் கேட்டி என்று அறைதல் மேயினாள். என்றலும் திரிசடை இயந்த சோபனம் நன்று இது நன்று என நயந்த சிந்தையால் உன் துணை கணவனை உறுதல் உண்மையால் அன்றியும் கேட்டி என்று அறைதல் மேயினாள் என்று என்றலும் சீதை இப்படி சொல்லலும் திரிஜடை இயைந்த சோபனம் உனக்கு மங்களம் உண்டாகுகிறது. இயைந்த சோபனம் நன்று இது நன்று நல்லது நல்லது என்று சொல்லி உன் துணை கணவனை உறுதல் உண்மையா, உண்மையாகவே உன்னுடைய கணவனை சென்று அடைவாய். நன்றியும் கேட்டி மேலும் கேட்பாயாக. சோபனம்ங்கிறது மங்களம். ஆமா, சோபனம் பாட்டுலாம் கூட வரும். சோபனம் சோபனம். ஆமா, லலிதாம்பாள் சோபனம் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்கு, தெரியும் இல்லையா? நவராத்திரியில வந்து படிப்பாங்க. சோபனம் சோபனம் அப்படின்னு முடியும். ஆமா, அந்த பாட்டு கேட்டிருக்கேன். இந்த புத்தகம் தெரியாது, எங்க அம்மா படிப்பாங்க. அது வந்து முழுக்க முழுக்க இதுதான் தேவி மகாத்மியத்துல உள்ளதுதான். அந்த மாதிரி சாஸ்திரவதம், சண்டமுண்டவதம், சும்பரி சும்பர்வதம் அதெல்லாம் ஒன்றா வந்துட்டே இருக்கும். அது எல்லாம் தமிழ்ல அப்படியே. அப்புறம் அந்த லலிதாம்பாளுடைய இது லலிதோபாக்கியானம் இருக்குல்ல, அந்த ஸ்ரீபுர மத்தியில தேவி இருக்கிறது, அது பண்டாசுரனுடைய வதம், அது எல்லாமே அப்படியே தமிழ் பாட்டாவே இருக்கு. அந்த பாட்டெல்லாம் கம்பராமாயணம் மாதிரிலாம் இருக்காது, நிறைய பேச்சு வழக்கு சொற்கள்லாம் இருக்கும். புத்ராள் சகோதராள் அப்படின்லாம் வரும்ல, அது வந்து அதாவது பிராமண மாமிகள் எழுதின பாடல்கள். அது பெரும்பாலும் வந்து வருகிறாள் என்று சொல்லி அப்படின்லாம் இப்படிலாம் வரும். அப்புறம் சில ஒண்ணுமே ஒரு சாதாரண விஷயத்த ரொம்ப மஞ்சள் குங்குமம் இட்டு மலை சூடி அலங்கரித்துன்றதெல்லாம் அது ரொம்ப பெருசா சொல்லிடுவோம். உன் நிறம் பசப்பு உயிர் உயிர் புற இந்நிற தேன் இசை இனிய நண்பினால் மின் நிற மருங்குலாய் சேவியில் மெல்லின பொன்னிற தும்பி வந்து ஊதி போயதால். இந்த வரி கடைசி வரி ரொம்ப நல்லா இருக்கு. பொன்னிற தும்பி வந்து ஊதி போயதால். பொன்னிற தும்பி அப்படிங்கிற வரியை ரொம்ப நல்லா. உன் நிறம் பசப்பு உன் நிறம் பசப்பு அற உயிர் உயிர் புற இந்நிற தேனிசை இனிய நண்பினால் மின்னிறம் அருங்குலாய் செவியில் மெல்லன பொன்னிற தும்பி வந்து ஊதி போயதால். இல்ல, பசப்பு உரனாலும் அர்த்தம் சொல்லலாம், பசப்பு அரணாலும் சொல்லலாம். பசப்பு அரணா பசலை போய் நீ வந்து பழையபடி ஆகுது. பசப்பு உரனா பசுமை பெரும்பல், செழிப்பு பெற. பசப்பு அரணாலும் பொருள் ரெண்டுமே பொருள் உண்டு. பசுமைங்கிற பொருள் வருமா என்ன? பசலை பசலைங்கிற அர்த்தம். பசப்புங்கிறது பசுமைங்கிற பொருள் வருமே. பசப்புங்கிறது கருப்பு மாதிரி ஒரு அந்த நிறத்தை குறிக்கிறது. கருமைக்கு வந்து கருப்பு மாதிரி, பசுமைக்கு வந்து பசப்பு. பயன்படுத்தப்பட்ட அதே மாதிரி இருக்கு. சிகப்பு மாதிரி பசப்பு. ஆமா, சிவப்பு கருப்பு அந்த தன்மை, அந்த நிறத்தன்மை அப்படி எடுத்துக்கணும். பசலைக்கே ஏன் இருக்காங்க, ஏன்னா அதுக்கு பச்சையா இருக்கிறதுனாலதான் பசலை படுறதலே. பசப்பு படுறதுன்றதே என்ன? பசலை பசப்பு பசுமை எல்லாம் ஒண்ணுதான்.
உன் நிறம் பசப்பு உர அரை உனது திருவேணியின் நிறம் பசுமை பெறும்படியாகும் அல்லது அதில் இருக்கின்ற பசலை நீங்கும்படியாகும். உயிர்ப்புற உன்னுடைய உயிரானது பிராணசக்தி பெறுவதாகும். உயிர்ப்புற இந்நிற தேன் இசை இனிமையான தேன் போன்ற இசையை இனிய நண்பினால் அது இனிமையான தன்மையினால் மின்னிற மருங்குலாய் மின்னல் போன்ற இடையுடையவனே செவியின் உன்னுடைய காதில் இவன் பேசிட்டு இருக்கும் போதே மெல்லென செவியின் மெல்லென பொன்னிற தும்பி வந்து ஊதி போயதான். ஒரு பொன்னிறமான தும்பி வந்து உன்னுடைய காதலை இன்னிசையா சொல்லிட்டு போனது. அதே மாதிரி தும்பி தும்பின்றது ஒரு டிராகன் ஃப்ளை தானே. தும்பிங்க பாலியில இந்த டிராகன் ஃப்ளை இருக்குல்ல, ஒரு பெரிய மங்கள சின்னமா நினைக்கிறாங்க. நாங்க வந்து ஒரு ஜுவல்லரிக்குள்ள போனோம். அது பாலி வந்து சில்வருக்கு ரொம்ப பாப்புலர். வேர்ல்டுலயே பெஸ்ட் சில்வர் அங்கே தான் கிடைக்குது. பாலி சில்வர் அது ஏதோ 900 கிராம் கணக்கு இருக்காது. அதுல ஒரு பெரிய சில்வர் ஷாப்ல முழுக்க டிராகன் ஃப்ளை ஷேப்லயே ஆன எல்லா செயின், நெக்லஸ், பெண்டன்ட், அது இது பெரிய டிராகன் ஃப்ளையுடைய இதுகள் ரொம்ப அழகா இருக்கு. ஸோ என் ஒய்ஃப் ஒரு டிராகன் ஃப்ளை தோடு வாங்கினா, என் பொண்ணு ஒரு டிராகன் ஃப்ளை. உடனே நான் சொன்னேன் நம்முடைய இலக்கியங்கள்ல கூட உடனே ஒருத்தர் கேட்டா பூச்சியெல்லாம் வச்சு இப்படி பண்ணிட்டாங்க. கூட வந்து உறவினர் ஒருத்தர் அதனால இல்லை தும்பி வந்து நம்முடைய பழைய இலக்கியங்களையும் ஒரு நல்ல சகுனமா தான் சொல்லப்பட்டிருக்கு. அதுல அவங்க வந்து ஒரு பெரிய இதெல்லாம் எழுதி போட்டிருந்தாங்க. டிராகன் ஃப்ளை இஸ் தி சிம்பல் ஆஃப் ஆஸ்பிஷியஸ்னஸ். பாலி ஹிந்து நாடு தானே, எல்லா ஹிந்து கல்ச்சர் தான் அங்கே ஃபுல்லாக இருக்கு. ஸோ அவங்க அதை வாங்கினாங்க. இப்போ இதை படிக்கும்போது ஞாபகம் பொன்னிற தும்பி வந்து ஊதி போயதா. உடனே தும்பித்தோடு அப்படின்னு என் பொண்ணு பேர் வச்சுட்டாங்க. அம்மா தும்பித்தோடு பொண்ணு பாருங்க. ஆயது தேரின் உன் ஆவி நாயகன் ஏயது தூது வந்து எதிரும் எண்ணுமால் தீயது தீவர்க்கு எய்தல் திண்ணம் என் வாயது கேள் என் என மரித்தும் கூறுவாள். ஆயது இப்ப இது திருஜடை சொல்லக்கூடியது. இனிமே திரிஜடா சொப்னம் அப்படின்னு ஒரு 3-4 அத்தியாயம் 2 அத்தியாயம் வருதுன்னு நினைக்கிறேன் வால்மீகி ராமாயணத்துல. ஆயது தேன் அதனை ஆராய்ந்து பார்த்தால் நின் ஆவி நாயகன் ஏயது தூது வந்து எதிரும் எண்ணுவான். உன்னுடைய உயிர் நாயகன் ஏவிய தூதானது வந்து எதிரும் வந்து உன்னை சந்திக்கும் எண்ணுவான். பர்ஃபெக்ட்டா சொல்லிட்டேன். தீயது தீயவர்க்கு எய்தல் திண்ணம், தீயவர்களுக்கு தீமை ஏற்படுவது திண்ணம். அந்த வரி கூட நல்லா இருக்கு. தீயது தீயவர்க்கு எய்தல் திண்ணம் என் வாய் அது கேள், என் வாயால் அதை கேட்பாயாக என மறித்து கூறினார். இது பின்னாடி வந்து ராவணன் போர்க்களத்துல ராமன் இருந்திருக்கிற மாதிரி ஒரு காட்சியை காட்டின போதும் திரிசடை அவருடைய கவுன்சல். துயில் இலை ஆதலில் கனவு தோன்றல அயில் விழி அணைய கண் அமைந்து நோக்கினேன் பயில்வன பகுதி இல பகுதின் நாடு என வயலினும் வெயிலும் மெய்யென விரும்ப கேட்டியாள். துயில் இலை ஆதலில் கனவு தோன்றல. நீ தூங்கவே இல்லை, அவனுக்கு எப்படி கனவு வரும்? கனவு தோன்ற உனக்கு வந்து கனவு தோன்றவில்லை. அயில் விழி ஒரு கனவமைந்து நோக்கினேன். அயில் விழி வேல் போன்ற கண்களை உடையவனே, ஒரு கனவு யவன் அப்படிங்கிறத முன்னாடி சேர்த்துக்கணும். நான் ஒரு கனவு அமைந்து நோக்கினேன், ஆனால் நான் ஒரு கனவை கண்டேன். என்ன கனவு அப்படின்னா பயில்வன பழுது இந்நாடு என, குற்றமுள்ள இந்த நாட்டிலே பயில்வன பழுதில இப்படி காண்கின்ற இந்த நாடு குற்றம் உள்ளதுதான். ஓகே, ஆனா இங்க காண்கின்ற கனவுகள் அது வந்து எப்பொழுதும் பொய்ப்பதில்லை என்று சொல்லி வெயிலினும் மெய்யன உரைத்தல் மெய்யினா. வெயில்னா சூரியன், சூரிய வெளிச்சம் போன்று
பிரத்யட்சமாக இருக்கின்ற உண்மைகள் போன்ற தன்னுடைய கனவை அவன் சொல்ல தொடங்கினான். இது வந்து ரெண்டாவது வரி வந்து மாறி வந்திருக்கு. அயல் விழி அணைய கண் அமைந்து நோக்கினேன். அப்போ வந்து அது தெரிஞ்சலைக்கான கண் ஓமையா வச்சுக்கணும். அப்படிங்களா? வேல் போன்ற என்னுடைய கண்களால் நான் அமைந்து நோக்கினேன். அப்படி எடுத்துக்கணும். இங்க இவரு சொல்லியிருக்கிறது அயல் விழி அப்படின்னு சீதையை அழைக்கிறதா தான் இங்க. அணைய கண் இது வந்து ஏன்னா தன்னைத்தானே அயல் விழி ஒரு கனவு அமைந்து நோக்கினேன்னு சொல்லிக்க அந்த இடத்துல அப்படி பொருந்தா அந்த அயல் விழி முதல் வரையில் போய் கூட்டிக்கணும். என்னை பொன்முடி